அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வெற்றியை காட்டும் மாயக்கண்ணாடி. வெற்றியை காட்டும் மாயக்கண்ணாடி. அது என்ன வெற்றியை காட்டும் மாயக்கண்ணாடி? எண்ணங்கள் தான். எண்ணங்கள் என்ற உடனே யாரை பற்றி எண்ணுவது, எதை பற்றி எண்ணுவது, இப்படி பல கேள்விகள் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெற்றியை தேடித்தரும் எண்ணங்கள் என்பது எதுவென்றால், நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் எண்ணங்கள் என்னவென்று, நம் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் என்னவென்று ஆராய்ந்து கூர்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள முனைவதுதான். அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே. எப்படி தெரியுமா? இதற்கு முந்தைய காணொளியில் கூட ஒரு சிறிய கதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த கதையில் ஒரு மாணவன் ஒரு பூவாக, ஒரு வண்ணத்து பூச்சியாக, ஒரு பறவையாக தன்னைத்தானே நினைத்து கொண்டு அவனுடைய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக அங்கு கருணையும் இரக்கமும் பிறந்து ஒரு அழகான அன்பு வெளிப்பட்டது. அதில் அவனுடைய எண்ணமானது எப்படி இருந்தது, அவன் எண்ணத்தை அவன் எப்படி ஆராய்ந்தான் என்பது தெளிவாக விளங்கி இருக்கிறது. இதற்கு இன்னொரு உதாரணம். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 4 ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய இறுதி போட்டி. ஓடும் 4 தான் முதலாவதாக வர வேண்டும் என்ற எண்ணத்தினை தன் மனதில் ஆழமாக விதைத்திருப்பார்கள். ஆனால் அந்த முதலிடம் பிடிப்பவனிடம்தான் அந்த வெற்றிக்கான மாயக்கண்ணாடி என்பது ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி தெரியுமா? யார் தான் முதலிடம் வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஆராய்ந்து தெளிந்து அதை நேர்மறையாக தன் மனதிற்குள்ளே வைத்து ஓடுகிறானோ அவனே முதலிடம் பெறுகிறான். அதற்கு மாறாக அடுத்ததாக வருபவர்கள் எல்லாம் தன்னை விட அடுத்தவன் வேகமாக ஓடி அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற்று விடுவானோ என்ற ஐயப்பாட்டு மனதிற்குள் நிறைந்து இருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய எண்ணமானது அங்கு எதிர்மறை எண்ணமாக மாற்றப்படுகிறது. தன்னுடைய எண்ணத்தை ஆய்ந்து தெளியாமல் மேலோட்டமாக இருக்கின்ற பட்சத்திலே அங்கு வெற்றிக்கான மாயக்கண்ணாடி மறைக்கப்பட்டு விடுகிறது. உங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வலிமைப்படுத்துங்கள். உங்களுடைய நேர்மையான எண்ணங்களுடைய உறுதியான நிலைப்பாடுதான் வெற்றிக்கான மாயக்கண்ணாடியாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. புதிய நாள் பிறக்கும் பொழுது புதிய எண்ணங்களும் புதிய வலிமையும் பிறக்கும் என ஒரு மூத்த அறிஞர் சொல்லி இருக்கு. ஆம், தினமும் விடியும் பொழுது புதிதாக பிறந்து நேர்மறை எண்ணங்களோடு வெற்றியாளர்களாக திகழுவோம். வெற்றியை காணும் இந்த மாய கண்ணாடியை மறைக்கும் ஒரு திரை உண்டு. அதுதான் எதிர்மறை எண்ணங்கள். அந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வது எப்படி என்ற காணொளி நாளை வெளியாக உள்ளது. அனைவரும் தவறாமல் அதை பார்த்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி நடை போடும் வெற்றியாளர்களே, சாதிக்க பிறந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.